இந்த அரிசியை வச்சு நம்ம வந்து இப்போ ஒரு கஞ்சி செய்ய போகிறோம். நம்ம முதல்ல கழுவி நல்லா வேக வச்சு அப்புறம் உங்கள்கிட்ட அடுத்தது என்ன செய்யலான்னு நம்ம காட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் 1 கப்பு போட்டிருக்கேன் இந்த அரிசி. இந்த அரிசி வந்து ஒரு 5 வாட்டி நல்லா சுத்தமாக கழிக்கணும். ஏன்னா இதில் ரொம்ப பூச்சிங்கெல்லாம் இருக்கும். பாருங்க, அரிசி ஒரு 5 வாட்டி கழுவிட்டேன். இதில் நம்ம கஞ்சி செய்ய போகிறோம்னால நல்லா சுத்தமாக கழுவியாச்சு. இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஓகே இதை பாருங்கள், இதை உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்துட்டு பண்டான் இலை, இதை பாருங்கள் பண்டான் இலை இதில் சேர்த்தாச்சு. இந்த அரிசி நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்தோடனே நான் வந்து அடுத்த ஸ்டெப் 2வது ஸ்டெப் வந்து செஞ்சு காட்டலாம். ஓகே, இப்போ அடுப்பை தட்டியாச்சு. நல்லா வேவிட்டோம் இந்த அரிசி நல்லா வெந்த பிறகு காட்டுவோம் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ வந்து பாருங்கள் இந்த அரிசி வந்துருச்சு. இது வந்து கொப்பல் கலர் கஞ்சின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம நல்லா வேக வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஜவ்வரிசி கலந்துக்க போகிறோம். ஜவ்வரிசி, அடுத்தது சீனி, சுகரு, அடுத்து பால். ஓகே, இப்போ அரிசி வந்து நம்ம இந்த அரிசி வந்து இதில் 1 கப்பு போட்டோம். அதே மாதிரி இதுவும் நம்ம வந்து அதிலே சேர்த்துக்க போகிறோம். ஜவ்வரிசி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிரும், இல்லை கட்டி ஆயிரும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். சரி, ஓகே பாருங்கள், மழை காலமாக இருக்கே. நம்ம இந்த சுட கஞ்சி குடிக்க போகிறோம். நம்ம இது வெந்த பிறகு அடுத்த ஸ்டெப்பு நம்ம காட்டுவோம். இதோ பாருங்கள், ஜவ்வரிசியும் வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து சீனி, இந்த பாருங்கள் சீனியை வந்து நம்ம 1 கப்பு போட போகிறோம். பாருங்கள், இப்போ சீனியும் போட்டாச்சு. சீனி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் உங்களுக்கு இப்போ சீனி வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, இப்போ அரை சீனி சாப்பிட்றவங்க இருப்பாங்க, கொஞ்சம் நல்லா தூக்கலாக சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து சீனி கலந்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம பால் கலக்க போகிறோம். தேங்காய் பால். இது நான் வந்து பால் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணி நல்லா திக்காக கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிட்டேன். இது இந்த கப்பில் நான் பால் எடுத்தேன். இதோ பாருங்கள், அழகாக இருக்குது பாக்கி. பால் ஊற்றணுன்னு பிள்ளைங்க இன்றைக்கி மழையாக இருக்குது செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டாங்க. அதனால தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதை பாருங்கள், இப்போ இந்த கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த கஞ்சி செஞ்சு ரெடி பண்ணிட்டோம். இப்போ பிள்ளைங்க சுட சாப்பிட போகிறாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுவையாக இருக்குது. மழைக்காலத்துக்கும் நல்லா சுட சாப்பிட்டா நல்லா அமிர்தமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். என்னோடய சேனலை பார்க்காம இருக்காதீங்க, பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் ஒரு டிஷ்ஷும் போடும் போது உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து சேரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.